விசுவாசத்தை குறித்து போன மாசம் பேசாச்சு. இதுல We meditated faith in the last. ஜெபத்துல எவைகளை கேட்கிறீரோ அவளை பெற்றுக்கொள்ள முடியும். You will receive it whatever you ask in prayer. ஆனா நம்ம ஜெபிக்கிறது But our prayer, எல்லா விண்ணப்பங்களும் ஏறெடுக்கப்படல. all our application not heard. 10 விண்ணப்பம் கொடுத்தா 2 விண்ணப்பம் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு தேவனிடத்துல. If we plead for 10, we hardly receive 2. இன்னும் சில விண்ணப்பங்கள் ரொம்ப வருஷமா அப்படியே வெயிட்டிங் லிஸ்டாவே இருக்கு. Some of your application is pending for many years. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா அவர் பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. He is a holy one. ஒரே ஒரு குணாதிசயங்கள் தான். Only one character. அவர் பரிசுத்தமானவர். He is a holy one. அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது அவர் அதிசயங்களை செய்கிறவர். The Holy Spirit will do the miracles. அற்புதங்களை செய்கிறவர். He will do the wonders. இந்த ரெண்டு காரியம் மெயின் குணாதிசயங்கள் என்ன? இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை God's word for our. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை From the book of Matthew chapter 21 verse 10 to 2. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மீண்டும் அந்த வசனத்தை நல்லா படிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்றார். ஆமென். அன்பு தேவஜனமே, My beloved Lord's people, தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking with us today. நீங்க ஜெபத்துல நீங்க எவைகளை கேட்கிறீங்களோ அவை பெற்றுக்கொள்ள முடியும். Whatever you ask in prayer, you will receive it. You will receive it whatever you ask in faith. இன்னைக்கு இதே வசனத்துல கர்த்தர் இன்னொரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The same word Lord revealed another things. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். Whatever you ask in prayer, you will receive it if you have faith. இது மனிதன் சொல்லல, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். It's said by the Lord, not by the man. நீங்க எதை கேட்கிறீங்களோ Whatever you ask, பெற்றுக்கொள்ள முடியும். you can receive. எதுல கேட்கிறோமா? How you need to ask. சொல்லுங்களேன், படிச்சே சொல்லுங்க. ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ Whatever you ask in prayer. விசுவாசத்தை குறித்து போன மாசம் பேசாச்சு. இதுல We meditated faith in the last. ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்ள முடியும். You will receive it whatever you ask in prayer. ஆனா நம்ம ஜெபிக்கிறது But our prayer, எல்லா விண்ணப்பங்களும் ஏறெடுக்கப்படல. all our application not heard. 10 விண்ணப்பம் கொடுத்தா 2 விண்ணப்பம் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு தேவனிடத்துல. If we plead for 10, we hardly receive 2. இன்னும் சில விண்ணப்பங்கள் ரொம்ப வருஷமா அப்படியே வெயிட்டிங் லிஸ்டாவே இருக்கு. Some of your application is pending for many years. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், எப்பதான் இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும்? You may have question at your heart, when I will receive answer for my இன்னைக்கு prayer. கர்த்தராகிய தேவன் அதற்கு விளக்கத்தை கொடுக்க ஆயத்தமா Today இருக்கார். Lord going to give answer for that. நம்ம பண்ற ஜெபங்கள் ஒண்ணு ஏறெடுக்கப்படுகிறதா இல்லையா? Is our prayer reached him? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள். அப்ப தேவனிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். Knock, it will be here. Whatever you ask, you will receive it. Whatever you ask in God. சில நேரங்கள்ல தேவனிடத்தில் நீ கேட்க தேவையில்ல, தேவன் அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் என்றது அது நீதியான ஒரு காரியம். It's another thing. You don't need to ask certain thing. The Lord, according to His plan, He will execute it. ஆமாவா இல்லையா? I hope some of you experience this. அல்லேலூயா. Hallelujah. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். Hope you understand what I am saying. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருப்பதற்கு நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை. You don't need to plan for, you don't need to pray for God. தேவன் அழைத்தவர் அவர் திட்டத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார். The Lord called you, definitely He will execute His plan. அதற்கு உன் ஜெபங்கள் விண்ணப்பம் தேவையில்லை. For that your prayer and plea not required. ஆனா உங்க இருதயத்தின் நினைவுகள், அன்றாட தேவைகள், அன்றாட காரியங்கள் அதை உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு நடக்கணும்னா அந்த இடத்துல ஜெபம் தேவைப்படுது. The prayer is required for the matters according to your heart and your will. அப்போ கர்த்தர் சித்தத்துக்கு என்ன தேவையில்லை? ஜெபம் தேவையில்லை. Prayer not required for God's will. உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபம் தேவை. But to accomplish your wishes, the prayer is need. அல்லேலூயா. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஜெபம் செஞ்சாரா? Jesus prayed. அவர் தேவனுடைய குமாரன். He is the son of God. சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. All authority given to him. உண்மையா இல்லையா?
Is it true? எல்லாமே அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. Everything given at his hand. எல்லாமே அவருக்கு உட்பட்டதா இருக்கு. Everything comes under him. ஆனா But ஏன் தேவன் ஜெபம் பண்ணார்? why Jesus prayed? தண்ணீரை பார்த்து ஜெபம் பண்றாருங்க. He prayed at water. பிதா குமாரன் ஜெபத்தை கேட்டு தண்ணீரை ரசமாய் மாற்றுகிறார். The father listened son's prayer and பாடையை turned the water பார்த்து into ஜெபம் wine. பண்றார். பாடையில இருந்த மரித்தவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். Just touch and pray, the bear, the man became alive. அப்பத்தையும் மீனையும் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணுகிறார். அது பெருக பண்ணுகிறது. Just prayed for the bread and the fish, it multiplied. குஷ்டரோகியை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். அது சுகமாகிறது. Just prayed for the leper and they are healed. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் வார்த்தையை பிரயோஜனப்படுத்துகிறார். அந்த வார்த்தை ஜெபமாய் மாறுகிறது. The Lord Jesus used word that என் turned into தேவனாகிய prayer to கர்த்தர் execute something. அவர் வார்த்தையா இருக்கிறார். The Lord our God is உங்க word. வாயிலிருந்து எப்பப்போ வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தையாய் மாறுகிறதோ அந்த வார்த்தை அது ஜெயமாய் மாறும், அது விண்ணப்பமாய் மாறும், அது ஜெபமாய் மாறும், அது வெற்றியாய் மாறும். கரங்களை தெரியும் ராமே சொல்லுவோமே. The word which come out of from your mouth, the living word will bring you victory. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான My ஜனமே, beloved people, தேவன் இன்னைக்கு உன்னோடு the பேசிக்கொண்டு Lord is speaking with you. உங்களோடு The அவர் Lord இடைப்பட்டு The கொண்டிருக்கிறார். Lord intercedes with you. உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமா The இருக்கிறார். Lord is ready to meet all அவர் your needs. ஜெபம் பண்ணுகிறார். He is praying. Jesus is praying. பிதாவும் சரி ஆவியானும் சரி அவர்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. Father and the Spirit work in Jesus. அப்போ இயேசுவின் சாயலா இருக்கிற நம்ம ஜெபிக்கும் பொழுது பிதாவும் கிரியை செய்வார், ஆவியானவர் கிரியை செய்வார். When we pray a likeness of Jesus, the Father and Spirit will work. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. ஒரு குருடனிடத்துல போயிட்டு தேவன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? Jesus asked the blind, what do you want me to do? ஹalleluya. Hallelujah. ஒரு முடவனிடத்துல போய் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்? He just asked the lame, what do you want me ஒரு to do? வியாதி பிடிச்சவனிட்ட பார்த்து கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? He just asked the sick, what do you want me to என் do? தேவனுக்கு தெரியாதா My Lord doesn't know what they need. அவனுக்கு என்ன தேவை இருக்குன்னு? Lord doesn't know what they need. இருந்தாலும் அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவரா The இருக்கிறார். Lord, though he is அந்த expecting and வார்த்தைக்கு recognizing ஜீவன் the உண்டாகிறது. word from the word is life. அப்ப ஜெபம் ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது? Then why the prayer not bring fruit? ஏன் நம்ம பண்ற ஜெபங்களுக்கு உண்டான பலன் 100% கிடைக்க மாட்டேங்குது? Why we are not our 100 the prayer not ஒவ்வொரு received? பாயிண்டா சொல்ற அந்த பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்க இருந்து போகும்பொழுதே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் You போவீங்க. can receive the miracle when you go out from there if you follow the instruction given. எடுத்து படிங்க யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ தேவனுக்கு பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. ஹalleluya. இங்க வசனம் சொல்லுது, The word says நீ ஜெபம் பண்ற கரெக்ட் தான், you are praying which is right. ஆனா ஏதோ ஒன்னு விட்டாச்சு. நம்ம Something you missed. நீ ஏசப்பாட்ட விண்ணப்பம் வைக்கிற ஓகே கரெக்ட் தான். Praying to the Jesus is right. நீ உன் விண்ணப்பத்திற்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் அல்ல, தெரிஞ்சுங்க. The Lord will not do all the time miracle for your prayers. பிதா ஒருவர் தான் அந்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர். Only the Father can do the miracle and wonders. பிதா என்ன பண்றாரு? இரு பரிமாணமா அவர் என்ன பிரிய ஆரம்பிக்கிறார். The Lord work in two ways. ஒன்னு குமாரனாக, ஒன்னு பரிசுத்த ஆவியாக. One as a son, another one as a spirit. குமாரனுக்கு ஒரு வல்லமை இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வல்லமை இருக்கு. The Son and the Holy Spirit has different power. ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஒரே ஒரு எண்ணம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே ஒரு காரியத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் இருவரும் பரிந்து பேசுகிறவர்களா இருக்கிறார். Both of them same as one heart, they are pleading. இயேசுவின் குணாதிசயங்கள், the Jesus character, அவர் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல, he is not doing the wonders alone. அவர் உன்னை மீட்டெடுக்க வந்தவர். He is your redeemer. உன்னை விடுதலையாக்க வந்தவர். He is your deliverer. பாவத்திலிருந்து இருக்க உன்னை, சாபத்திலிருந்து உன்னை இருக்கிறவனை உன்னை மீட்டெடுக்க வந்த ஒரு குமாரனா இருக்கிறார். The Son Jesus is your redeemer and reliever from your sin. அவர் இப்பொழுது நம்மளோடு இல்ல, அவர் பரலோகத்துல உங்களுக்காய் காத்திருக்கிறவரா இருக்கிறார், வரப்போகிறவரா not இருக்கிறார். with us now, he is waiting at the heaven. ஆனா இப்ப நம்மளோடு இருக்கிறவர் யாரு? Who is with us now? தேற்றலுவானனாய் ஆவியானவர் இருக்கிறார். The comforter, the Holy Spirit is with us. பிதாவிற்கு ஒரு குணம் உண்டு, குமாரனுக்கு ஒரு குணம் உண்டு, ஆவியானவருக்கு ஒரு குணம் உண்டு. Father, Son and the Spirit, each character has
character. இந்த மகிமையின் ராஜா யார் என்று ஒரு தலைப்புல கடந்த மாதங்கள்ல பேசியிருப்போம். We spoke about the King of Glory. இயேசுவின் குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதுல போய் நீங்க பார்த்திருக்கலாம். You may be meditate and look back what the characteristics of Jesus. யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும். You just go and watch the YouTube last. இயேசுவின் குணாதிசயங்கள் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்? இயேசுவின் குணம் என்ன? அன்புள்ளவர். The Jesus character is lovable. இரக்கமுள்ளவர். Is merciful. நாட்டமுள்ளவரா? தாழ்மை உள்ளவர். Is humble. அப்புறம் நீதியின் உள்ளவர். Is righteous. மனதுருக்கிற தேவன். The Lord is merciful. மெயினா நீடிய பொறுமை உள்ளவர். நம்ம என்னதான் பண்ணாலும் என் பிள்ளை எப்பயாவது திரும்ப காத்திருக்கிறார். He is steadfast, patient. இவர் குணாதிசயம் ஓகே. These are all Jesus character. தலைவர் ஒருத்தருக்கிறார் பிதா. அவருக்கு என்ன குணாதிசயம்? We have head, Father is character. பட்சிக்கிறவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? Consuming on. பட்சிக்கிறதுனா எரிக்கிறவர், சுட்டரிக்கிறவர். எங்கெங்க தீமை இருக்கோ, wherever evil and bad is there, அவரை ஒரே வழியில சொல்லணும்னா பல்லுக்கு பல் கல்லுக்கு கல். is a revenge on. கோபக்காரர், ரொம்ப கோபக்காரர். If you are angry, he acts as angry. பாசம் காட்டினா இருக்கிறத மொத்தத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்? ஒண்ணு இல்லாம இருப்பார். Love him, he will give entire love on himself. ஆனா கோபம் வந்தது இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு உன்னை நிக்க வச்சு போயிடுவார். If he got angry, he will take everything from. பழைய ஏற்பாடு காலத்துல எவ்வளவு நீதிமான்கள் ஒரு சிறு தவறு செஞ்சிருவாங்க. Even the righteous man done a small mistake. அப்படியே அதிகாரத்தை புடிங்கி வேற யார்ட்டே கொடுத்து அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை பத்தி வேதத்துல வராது. Take them authority and make them empty. இவ்வளவு மோசமானவரா? Is that so bad, the father? நம்ம அப்படியே நினைப்போம். ஏன்னா நம்ம பாவம் செய்றோம். ஆனா நமக்கு அவருக்கு கொஞ்சம் கேப் தான் இருக்கு. We should be careful. நம்ம ஆளுங்களுக்கு யாரோ ஒருத்தர் கண்டிஷனா பேசுறாங்கன்னா, ரூல்ஸ் போடுறாங்கன்னா அவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்றது தான் நம்ம வேலையா இருக்கும். We won't like the people who conditioning us and warning. கரெக்ட்டா? சரி, ரெண்டு பேர் பரிசுத்த ஆவியான குணாதிசயங்கள் எப்படி? What's the characteristic of Holy Spirit? சொல்லுங்களேன். பாவத்தை போக்குறவர். போயிடுவார். அவர் குணாதிசயங்கள் போயிடுவார். எங்க போவார்? நம்மளை விட்டு போறவர் தான். அது இல்ல, குணாதிசயங்கள் வேற. The characteristics of Holy Spirit. நம்மளை விட்டு போறது அவர் குணாதிசயங்கள் இல்ல. It's not leaving us. சொல்லுங்களேன். The Holy Spirit. Okay. சாந்த குணமுள்ளவர் அவர் இயேசு கிறிஸ்து. இச்சை அடக்கமா? அம்மா, அது ஆவியின் கனியம்மா. அது உனக்குள்ள வெளிப்பட வேண்டிய விஷயம். உனக்காய் துக்கப்படுகிறவர். அப்படியா? தெரியல பாஸ்டர். தெரிஞ்சா நாங்க ஏன் இருக்கோம் பாஸ்டர்? கருதுன ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. He is a holy one. ஒரே ஒரு குணாதிசயங்கள் தான். Only one character. அவர் பரிசுத்தமானவர். He is a holy one. அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது அவர் அதிசயங்களை செய்கிறவர். The Holy Spirit will do the miracles. அற்புதங்களை செய்கிறவர். He will do the wonders. இந்த ரெண்டு காரியம் மெயின் குணாதிசயங்கள் என்ன? The special characteristics of Holy Spirit. இப்போ நமக்கு யார் தேவை? Now who is need now? சொல்லுங்க. இவர் பாவத்தை மன்னிக்கிறேன். அவர் எதுக்குங்க அவர்? Jesus forgiving the sin. அவர் கண்டிஷனா பேசுறவர். பல்லுக்கு பல்லு. நமக்கு அவருக்கு ரொம்ப தூரம். The Father is punishing so we can keep him distance. இவர் தான் அதிசயம் செய்றவர். He is doing the miracle. Now I need that. என் பிள்ளைக்கு அதான் தேவை. That's need for my children. ஒரு அற்புதம் நடக்கணும். The miracle need. வியாதியெல்லாம் சுகமாகணும். The sick to be healed. அப்போ எனக்கு யார் தேவை? Then whom I need? ஏசப்பா. நம்ம எதுக்கு எப்போனா ஆவியான. ஆவியானவரோட அதிசயம் செய்கிறவர். ஆனா அவர் முதல் கேரக்டர் என்ன சொன்னேன் நானு? What's the first thing? பரிசுத்தமா இருந்தாதான் அவர்கிட்ட போக முடியும். If you are holy, you can go to the Holy Spirit. அவருக்கு வேற பரிமாணம் இல்ல. அவர் மனதுருக்கிற தேவன் இல்ல. அவர் mercy. பரிந்து பேசுகிறவர் இல்ல. நீடிய சாந்தம் உள்ளவர் இல்ல. அழகுள்ளவர் இல்ல. அன்பானவர் இல்ல. இப்படிலாம் கிடையாது. ஆனா அவர் பரிசுத்தமானவர். He is holy one. நான் கொஞ்சம் தான் பாவம் செஞ்சிருக்கேன். I just do a little sin. சின்ன பாவம். Little sin. இந்த அற்புதம் நடக்குமா? Will the miracle happen? ஆவியானவர் சொல்வாரு, என்கிட்டயே வராது, ஓடி போயிடு. The Spirit says, don't come to me. ஐயா, நான் கொஞ்சம் தான் கெட்டதை நினைச்சிருக்கேன்.
மத்தபடி எதுவுமே இல்லை, நான் இன்னும் ஐ எம் க்ளீன், நான் எந்த கொலை செய்யல. I just think little bad. I haven't done any murder, nothing too much. அது சொல்ல இந்த பக்கமே வர தூரம் போ. The Holy Spirit said, "Don't come to me. You just go away." நான் எதுவும் தப்பு செய்யலங்க, சில்பர்ல மெரிச்சிட்டு வந்துட்டேங்க, அதான் ஸ்மெல் அடிக்குது. I haven't done any mistake. I just step into small. ஆவியான சொல்லுவாரு, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, ஓடி போ. The Spirit says, "There is nothing with me. You just go." நம்ம நினைப்போம், இவ்வளவு கேட் போட்டா நான் எப்படி அற்புதத்தை பெறுறது? We may thought that so much of gate to receive it, how we will receive. அவர்கிட்ட போகணும்னா If you wanted to go to Holy Spirit, உனக்கு குமாரன் ஹெல்ப் பண்ணணும். you need the Son's help. சில பேர் நினைப்பாங்க ஸ்ட்ரைட்டா அப்படி போயிடலாமா. Some of people thought that they can straightly reach to the Holy Spirit. பிதா இடத்துல இருந்து வர ஸ்ட்ரைட்டா பிதாட்ட போக முடியாது அவனால. Is everything come from Father? It's hard to reach. உனக்கு பாவ மன்னிப்புன்னு உனக்காய் பரிந்து பேசுகிற ஒருத்தர் வேணும், Only உனக்காய் one- மனதுருக ஒருத்தர் வேணும், One interceptor needed to உன் மேல talk for you. நீடிய பொறுமை உள்ளவராய் ஒருத்தர் You should இருக்கணும். have steadfast love on அதற்கு you. இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது, For that, when you have faith on நீ Jesus, ஆலயத்துல வந்து இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு ஒரு முறை கூப்பிடும் பொழுது, you just call to Jesus to forgive your sin at the church. கர்த்தர் அவர் ரத்தத்தினால் உன்னை பரிசுத்தமானாய் மாற்றுகிறார். ஹalleluya. Jesus